ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் புது யூடியூப் சேனல். நேற்றுக்கு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் டெல்லியில் இருக்க பிரதமர் அலுவலகத்துக்கு போயிட்டு மாண்புமிகு சங்கி பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக காவிரி கிட்ட கர்நாடகா மேகதாது அணையை கட்டக்கூடாது அப்படின்றத பற்றியும், ஸ்டாலின் அங்கிள் ஆட்சி காலத்தில் வரவேண்டி இருந்த நிதி வராமல் இருக்கிறது பற்றியும், முன்னாள் அமைச்சர்களோட ஊழல் வழக்குகளை பற்றியும், அவங்கள தூக்கி போட்டு அக்குபஞ்சர் ஆயில் மசாஜ் கொடுக்கறது பற்றியும் முதல்வர் விஜய் அவர்கள் பேசிட்டு வந்தார். திரும்ப வர வழியில் அங்கிருந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், சார் இன்டர்வியூ பண்ணுங்க சார், நீங்கள் இன்டர்வியூ பண்ணலீங்கன்னா இந்தியா வல்லரசாவது, நான் நெருப்பு வச்சு கொளுத்திக்குவேன் சார் அப்படின்னு அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் சொல்ல, அப்படியாப்பா அப்போ கொளுத்திக்குப்பா அப்படின்னு விஜய் அவரோட சைலன்ஸ்ல ஆன்சர் சொல்லி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் முஞ்சில சாணியை போயிட்டாரு. பிஎம் என்ன சொன்னார் சார்? சார் பிரஸ் மீட் பண்ணுங்க சார். சார் ஹலோ, இதனால ஒரு சில ஊப்பிக்கெல்லாம் பிரஸ் மீட் கூட கொடுக்க மாட்டாரு. இவரெல்லாம் என்னப்பா சிஎம், என்னப்பா அரசியல்வாதி அப்படின்லாம் சொல்றானுங்க. அப்படி பார்த்தா நம்ம சீமான் டெய்லி ஒரு 10 பிரஸ் மீட் தராரு. அப்படின்னு அவர் சிஎம்மா? முதல்ல அவர் அரசியல்வாதியா? விஜய் அவர்கள் டெய்லி ஒரு 10 நல்லது பண்ணாருன்னா அந்த 10 நல்லதுக்குள்ளார ஏதோ 2 குறை கிடைக்குமா அப்படின்னு அந்த 2 குறை எடுத்து ஸ்டாலின் கிட்ட புற வாங்கி திங்கிறதுக்காக ஓவரா பேசிக்கிட்டு திரியானுங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு கியூட்டான விஷயம் ஒன்று நடந்தது. தலைமைச் செயலகத்தில் சிஎம் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே. அதனால அந்த குழந்தை விஜய் மாமா பார்க்கணும்னு அடம்பிடிக்க அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சிஎம் விஜய் அவர்கள் கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த குழந்தையை கூப்பிட்டு வந்தாரு. இந்த பாப்பாக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கிட்ட முதல்வர் விஜய் அவர்கள் உடனே தன்னோட டிரைவர் அனுப்பி ஒரு கேக் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேக் வாங்கிட்டு வந்து அலுவலகத்திலேயே வச்சு கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுவே அந்த இடத்துல நம்ம ஸ்டாலின் அங்கிள் இருந்திருந்தாருன்னா அந்த பாப்பா கிட்டேயே சாக்லேட் எங்கம்மா, கேக் எங்கம்மான்னு கேட்டு வாங்கி பிடிங்கி தின்றுப்பாரு. பட் நல்ல வேலை இந்த இடத்துல நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இருந்ததுனால அவரோட சொந்த காசில் இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வர்றாரு. இதை பற்றியெல்லாம் அந்த ஊப்பிக்கல் வாயை திறக்க மாட்டானுங்க. இந்த நியூஸே வெளியே வந்தாலும் அது எப்படி சிஎம் ஆஃபீஸில் கேக் வெட்டி பர்த்டே எல்லாம் கொண்டாடலாம், சிஎம் ஆஃபீஸ்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுக்கிறான் பாரு அப்படின்லாம் அந்த ஊப்பிக்கல் சொல்லுவாங்க. டே, இதே சிஎம் ஆஃபீஸில் தான் உங்கள் சுடலை ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாண்டா.